ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது, இந்த மாதம் என்னெல்லாம் கை கொடுக்கும், எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும், இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார். யாருடைய ஜாதகங்கள் எல்லாம் செவ்வாய் சிறப்பான முறையில் வலுவாக இருக்காரோ அந்தந்த அது நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். 12 ராசியில் நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பாரே ஆனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக புதனும் சுக்கிரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே வீற்றிருக்கிறார். அற்புதமான ஒரு பலன். காலபுருஷனுக்கு 4வது வீட்டில் தனகாரகன்னு சொல்லக்கூடிய செல்வ பெருந்தகை சுக்கிர பகவான். அதே போல ரிஷபத்திலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைந்திருக்கு. எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட் இப்பதான் 29ஆம் தேதி தான் சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். இந்த சனி பகவானுடைய வக்ரம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு 50% 50% 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு 5 மாதம் நடக்க போகுது. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்கு. ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றதால குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் நல்ல பலன்களை தரப்போகிறது. அப்ப இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலன்கள் பெற்று நல்ல முறையில் இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள். குறிப்பா புதன் சுக்கிரனும் குருவும் 3-11 அமைந்திருப்பதும் அதே போல செவ்வாயுடைய பார்வை 4வது பார்வையாக சுக்கிரனோடு தொடர்பு. செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, அந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் சரியாகும். இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும். அந்த செவ்வாயும் சுக்கிரனும் சுபர்கள் குரு அல்லது பூர்வ புண்ணியாதிபதி ஏதேனும் பார்ப்பாரே ஆனால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும். நிறைய திருமணத்தில் தடைகள் வருது, பிரேக்கப் வருது. கல்யாணமான 6 மாதத்துலேயே அந்த பொண்ணு ஓடி போகுது, இல்லைனா பிரிஞ்சு டைவோர்ஸ் கேஸ் போடுது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கிரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, அதுவும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சந்திரனுடைய வீட்டில் உட்கார்ந்து இந்த மனக்கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாதம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது என் அன்பர்களே. அதே போல உபய ராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுபர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்லை. ராகு சுக்கிரன் ராகு தொடர்பு, இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங், ஃபண்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்குச்சந்தை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதில் முதலீடு செய்யக்கூடியவங்க, அதுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், கன்சல்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்குது. வாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும், எது கவனம் என்பதை பார்ப்போம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார். ரொம்ப பலசாலியாக ஒரு பலம் வாய்ந்த ராசியாக, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ராசியாக மேஷ ராசி அமைகிறது.
இந்த மேஷ ராசியில் நமக்கு தெரியும் நிறைய பிஸ்னஸில் வந்து நிறைய லாஸ் பண்ணவங்க, நிறைய விட்டவங்க. நான் ஒரு 1.5 கோடி விட்டுட்டேன், வீடை விற்றுட்டேன், இடத்த விற்று கொடுத்துட்டேன், நான் இன்னும் கூட லாஸில் தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப சூப்பராக பிஸ்னஸ் இருந்தது, 2 வருஷம் முன்னாடி சூப்பராக இருந்தது, 6 மாதம் பக்காவாக இருந்தது சாமி. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஓஹோன்னு இருந்தோம். நாங்கள் ஒரு 3 மாதத்தில் எங்களை எல்லாத்தையும் போட்டு காலி பண்ணி கீழே கொண்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த ஊரை காலி பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டோம். சரி, இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய நிறைய மேஷராசி பிஸ்னஸ் லாஸ் அல்லது தங்களுடைய கையில் வச்சுருந்த சேவிங்ஸ் எல்லாம் கரைஞ்சு போயிடுத்து, காலி ஆகிடுத்து, விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மேஷராசி என்பர்களில் தொழிலில் கஷ்டப்படக்கூடியவங்களை நம்ம பார்க்குறோம். அதே போல் நல்ல தொழில் நடந்துக்கிட்டே இருக்கும், தொழில் சிறப்பாக போய்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்து தொழில் எதுனா ஒரு தடைகள் ஏற்படலாம், இல்லைனா ஒரு வருமானம் குறையலாம், இல்லை அவங்களுக்கே மனசில் படும், இல்லை ஏதோ நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தடையாக இருக்குது, திடீர்னு இந்த தடை ஏற்பட்டு இருக்குது, பிஸ்னஸ் சரியாக நடக்கலை, இல்லை பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது, பட் எனக்கு மட்டும் மனசுக்கு ஏதோ ஒரு தோணுது, ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து பிளாக் மேஜிக் மாதிரி தடுக்குது, அல்ல ஒரு தடைகள் வந்திருக்கு, இல்லை வருமானம் பாதிக்கப்படலாம், மறைமுகமாக எதிரிகள் அதிகரிக்கலாம். நிறைய அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நம்ம பார்க்குறோம், பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம், நல்ல வியாபாரம் இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டல்ஸு, அதெல்லாம் கூட நம்ம பார்க்குறோம். சமீபமாக அவங்களுக்கு கூட நம்ம ஒரு சில பூஜைகளை செய்து கொடுத்தோம். அப்போது பிஸ்னஸ் நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது, பிஸ்னஸ் குறையில்லை. ஆனாலுமே கூட அந்த ஒரு மனசுக்கு ஒரு பயம், சத்துருக்களால் வரக்கூடிய பயமாக இது இருக்குமோ, அல்லது அந்த அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய அசட் பிரித்து சொத்தை பிரிச்சுக்கள் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இதெல்லாம் தேவையில்லாத மன பயத்தை மேஷராசிக்கு கொடுத்திருக்கும். அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொழில் சம்பந்தமான பயம் உங்களுக்கு இருக்குமே ஆனால், மேஷ ராசி அன்பர்களே, தொழில் சம்பந்தமான பயம் மனசில் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம், அந்த பயம் நீங்கும். அதுக்கு தான் நம்ம நிறைய இடங்களில் அந்த சத்துசம்ஹார ஹோமம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு, சண்முகர் கவசம், அதே போல் அந்த சண்முகருக்கு உரிய திரிசதி ஹோமங்களை சொல்லி செய்கின்ற பொழுது இந்த மாதிரி மறைமுகமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் அந்த இடத்துல நிவர்த்தி ஆகுது. நம்ம ஊர்னு இல்லைங்க, வெளி மாநிலங்கள்லாம் செஞ்சு வைக்கிறோம், வெளிநாடுகள்லையும் அதை வந்து பலிக்குது. அப்போ மேஷ ராசி அன்பர்களே, மறைமுகமான பிரச்சனை, மறைமுகமான எதிரிகள், குறிப்பாக தொழில் நிறுவனங்களில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ் வேர்ல்டு வைடு, அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒரு சிறு சிறு பரிகாரங்கள், ஒரு சிறு சிறு பூஜைகள், அல்லது ஒரு நல்ல பலமான பூஜை, ஒரு பலமான பரிகாரம் செய்து கொள்வீர்களே ஆனால் இந்த மாதம், ஜூலை மாதம், அதற்கு வழி கொடுக்கும் ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைக்கலாம், ஒரு நல்ல வாத்தியார், ஒரு நல்ல பிராமணர் உங்களுக்கு அமைஞ்சு அவங்க மூலயமா ஒரு சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு அமையலாம். அப்போ தொழில் நிறுவனங்களுக்கு சிறப்பானதாக இந்த மாதம் அமைகிறது, மனபயம் நீங்கும். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகளும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி அன்பர்களே, நான் குறிப்பிட்டு சொன்னேன் குடும்ப வாழ்க்கை. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அக்ராஸ் இந்த கோட்டை தாண்டி நான் இப்படித்தான் செய்துப்பேன் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிச்சி அந்த காதல் திருமணங்களை செய்து கொள்கிறார்கள். அப்போது அந்த மாதிரி காதல் திருமணங்கள் நிறைய இடங்கள் அதை ஒரு 10%, 10 கல்யாணத்தில் ஒரு கல்யாணம் ஒற்றுமையாக இருக்குது, மீதி 9 பிரச்சனையாக தான் இருக்குது. அப்போ அதெல்லாம் கூட அந்த ஜாதக பொருத்தம், ஜாதகத்தை பற்றி திரும்ப அந்த ஆசையை அனுபவிச்சதுக்கு பிறகு ஜாதகத்தை பற்றி உண்மைகளை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க, சார் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம், இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு 2 பேருமே ஒன்றாவே இருந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில், இல்லை நீங்கள் அரேஞ்சு மேரேஜாகவே இருக்கலாம்,
வீட்டுக்காரர் இப்படி என்னை கஷ்டப்படுத்துகிறாரு, துன்புறுத்துறாரு, ரொம்ப சிக்கனமாக இருக்காரு, கஞ்சத்தனமாக இருக்காரு, கவனிக்க மாட்டேங்கிறாரு, காசு தர மாட்டேங்கிறாரு, இல்லை கொஞ்சம் வீண் செலவு ஊதாரித்தனமாக இருக்காரு, இல்லை மனைவி இப்படி இருக்காங்க, பொண்ணு கோச்சுன்னு போயிடுது, இல்லை மனைவி கோச்சுன்னு போயிட்டாங்க. சரி, நிறைய நம்மகிட்ட வரக்கூடிய ஜாதகங்கள் நம்ம பார்க்குறோம். அல்லது மனைவி வெளியே வேறு இடத்துக்கு போயிட்டாங்க, கணவர் வேறு இன்னொருத்தரோட தொடர்பு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம அந்த மாதிரி பிரிந்த நிறைய உறவுகளை நம்முடைய வாராகி அன்னை வாராகி சேர்த்து வைத்திருக்கிறாள். அப்போ அந்த மாதிரி திருமண வாழ்க்கை, திருமணத்துக்கு முன்போ திருமணத்திற்கு பின்போ நீங்கள் இருப்பீர்களேயானால் உங்கள் இருவருக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஒரு மன வருத்தம், மனக்கசப்பு ஏற்பட்டு, இல்லை சாமி அதெல்லாம் கூட இல்லை, இது ஏதோ ஒரு விஷயம் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, இல்லை இதில் ஒரு பிளாக் மேஜிக் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க சாமி, அந்த மாதிரி தான் இருக்கும், ஏதோ மருந்தில் கொஞ்சம் கலந்து கொடுத்துருக்குறாங்க, அந்த மாதிரியான பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே. இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குதுன்னு நினச்சிக்கோங்க. யாருக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கின்றதோ, அந்த கெட்ட காலம் முடியுதோ, அவங்களுக்கு தான் இந்த செய்தி உங்கள் காதுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்குரிய அந்த வசிய நிவர்த்தி பூஜை செய்வீர்களே ஆனால், நிச்சயமாக பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால், இந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்கு சொல்ல போகிறேன். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், எல்லாமே நடக்கும். இதெல்லாம் சும்மா வாயில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல, உங்களுடைய கிரக நிலவரை வச்சு தான் சொல்லிட்டு வரோம். அதனால் இந்த மாதம் செவ்வாய் சந்திரன் சேர்ந்து உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதால் நல்ல யோகமான மாதமாக இருக்கப் போகிறது மேஷராசிக்காரங்களுக்கு. இது இல்லாமல் பெண்கள் வகையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு உங்களுடைய மனைவியோ, சகோதரியோ, மகளோ, தாயோ யாராக இருந்தாலும் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே குரு இருக்கிறார். தனகாரனாகிய குரு தனஸ்தானத்திலே இருக்கிறார். அப்போது கொடுக்கல் வாங்கலாம் சுமூகமாக இருக்கும், கேட்டது கிடைக்கும், கடன் கேட்டிருந்தால் கூட கடன் கிடச்சிரும், இல்லை வர வேண்டிய தொகைகள் தாமதமாக கிடைக்காம தடைப்பட்டு இருந்தால் அதுவும் வந்துடும். இது மாதிரிலாம் வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதனால் உங்களுக்கு அந்த பணத்தட்டுப்பாடுன்றது இருக்க போகிறதில்ல. குடும்பத்தில் நல்ல விசேஷமான நற்பலன்கள் நடக்கும். எல்லோரும் உங்கள் கூட அனுசரணாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு உதவிகரமாக இருப்பாங்க, அடிக்கடி வெளியே போயிட்டு வருவீங்க. ஒரு சந்தோஷமான நிலைமை தான் குடும்பத்தில் இருக்க போகுது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு சூரியனும் சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போது தைரியம் நல்லபடியாக தன்னம்பிக்கை நீங்கள் பெரிய சாதனைலாம் கூட செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. ஒரு சாதனை பண்ணக்கூடிய விஷயங்களில் ஈடுபடலாம், போட்டி பந்தயங்களில் ஈடுபடலாம், தனித்து நின்று செய்யக்கூடிய விஷயங்களில் ஈடுபடலாம், இதெல்லாமே செய்யலாம். அது இல்லாமல் சகோதர நல்ல விருத்தி அடைகிறதுனால சகோதரர் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். அந்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் அந்த உதவி சகோதரர் மூலிமா கிடைக்கும். அவங்களே விரும்பி உதவி பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் கேட்டிருந்தாலும் அவங்க உடனே செய்வாங்க. முதல்ல கூட கேட்டால் கூட சரி பார்க்கலாம், சரி நான் சொல்கிறேன், இப்படி தான் சொல்லுவோம், பதில் வந்திருக்கும். ஆனால் இப்போ உள்ள நிலவரப்படி கண்டிப்பாக உடனே செஞ்சுருவாங்க. இப்போ காலைல கேட்டிங்கன்னா உங்களுக்கு சாயந்தரமே அந்த உதவி கிடச்சிரும். அதே மாதிரி நல்ல ஒரு துரிதமாக அந்த பலன்கள் உங்களுக்கு துரிதமாக கிடைக்க போகுது. இது இல்லாமல் புதன் 4ஆம் இடத்துல இருக்கார். புதன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது வீடு கட்டியிருப்பீங்க, அதுக்கு தேவையான பொருளாக வாங்காமல் வந்திருப்பீங்க. இப்போ அந்த பொருள்லாம் வாங்கி வீட்டில் சேர்ப்பீங்க. வீடு மட்டும்தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை, எப்படியோ வீட்டுக்கு மட்டும் வந்துட்டீங்க அப்படின்னு புலம்பின்னு இருந்திருப்பாங்க உங்கள் வீட்டில் உங்களுடைய மனைவி. ஆனால் இப்போது அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொண்டு சேர்ப்பீங்க. அது இல்லாமல் புதுசாக வீட்டுக்கு போகிறதா அந்த அங்கே வீட்டுக்கு போவீங்க, இடம் இருந்ததுன்னா அந்த வீடு கட்டுவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது நல்ல விஷயங்கள். அது இல்லாமல் நெருங்கிய உறவினர்கள் மூலியமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இந்த வீடு விஷயத்தில், மனை விஷயத்தில், வாகனம் வாங்குவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அந்த புதன் கண்டிப்பாக உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார். புதன் உறவினருக்குரிய கிரகமாக அமைந்திருக்கிறார். அதனால் உறவு பலப்படும். அதனால தான் சொன்னேன், எல்லா உறவுகளும் சேருவாங்க. அதுக்குண்டான ஒரு நிகழ்ச்சி நடக்கும். எப்பயுமே ஒன்று பாருங்கள், நீண்ட நாளாக நம்ம க்ளோஸ் ரிலேஷனாக இருக்கட்டும், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும்,
டச் இல்லாமல் வந்திருக்கும். பலவித காரணங்களாக கூட இருக்கலாம். அதுக்கு திடீர்னு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு விழாவில் ஃபங்க்ஷனில் கலந்துப்போம். அப்போது பார்க்கக்கூடாதவங்களாம் பார்ப்போம். அப்போது பேசுவோம். கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாது, பேசுவோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் பேசுகிறதே ரொம்ப அரிதாக இருக்குது. எல்லோரும் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷனில் கூட இப்போ நிறைய பேர் செல்ஃபோன் தான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நிலை மாறணும். அப்போ தான் உறவுகள் பலப்படும், நட்புகள் பலப்படும், ஒருத்தருக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நான் சொல்லிவிட்டு, அப்போது உங்களுக்கு வந்து அந்த எதிர்பாராத சந்திப்புகள் மூலியமாக, உறவினர்கள் மூலியமாக, நண்பர்கள் மூலியமாக கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். இதெல்லாமே நடக்க தான் போகுது இந்த மாதம் உங்களுக்கு. மேஷ ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசி, உங்கள் ராசி அதிபதி ராசியில் இருந்துட்டு இருந்தார். பெயர், புகழ், மதிப்பு, சொத்து பத்துக்கள், இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நடந்துட்டு இருந்திருக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் போய் 2ஆம் வீட்டில் குருவோட சேரப்போகிறார். அப்போ 2ல் குருவோட சேர்ந்து அவர் 8ஆம் அதிபதி ஆகிறதுனால கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் வேலை செய்யும். 8-2க்கு தொடர்பு ஏற்பட்டாலே மறைமுக பணம்னு சொல்லலாம், அல்லது திடீர் பண வரவு, வருமானம், ஏதாவது ஒரு பக்கம் பணம் கொடுத்துட்டு அதை வாங்க முடியாமல் இருந்தீங்கனாலும் கூட இந்த 8-2 தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. மேஷ ராசிக்கு இந்த மாதம் மிகவும் அற்புதமான மாதமாக இருக்கு. சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, நகை, பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நகை வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானங்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் போய் 2ஆம் வீட்டுக்கு போய் அதுவும் குருவோட, உங்களுடைய பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குருவோட சேரும் பொழுது இந்த பாக்கியங்கள் இந்த மாதத்துல நிறைய கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே கிடையாது. அடுத்தது பாருங்க, புதனும் உங்களுக்கு வந்து 4ஆம் வீட்டுல நிற்கிறார். அதே இடத்துல 3ஆம் வீட்டுல சுக்கிரனும் இருக்கார். பொதுவாக 7 கூடையவர் போய் 3ல நின்னாலே மிகப்பெரிய யோகம். கணவருக்கு யோகம் அல்லது மனைவிக்கு யோகம், வெளியூர் வெளிநாடு தொடர்புகள், கம்யூனிகேஷன் லெவலில் அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. ஏகதேசமாக இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி அருமையாக இருக்கிறதுனால, அதே போல் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால இறை வழிபாடு, நல்ல குரு அமைவது இதெல்லாமே கிடைக்கும். சுக்கிரன் யாருன்னா உங்கள் ஜாதகத்துக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியாகி 3ஆம் வீட்டில் இருக்கார். அவர் வந்து 7ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் வீட்டுக்கு வரதுனால 2 கூடையவர் 4ஆம் வீட்டுக்கு வந்தால் வர பணத்தை வீடு வாங்குறதுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்போ, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உண்டான விஷயங்களையோ கண்டிப்பாக செய்யக்கூடிய அமைப்பை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். புதனும் பாருங்க, கடகத்திலிருந்து அடுத்தது 19ஆம் தேதி 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ 3 கூடையவர் 5ஆம் வீட்டுக்கு போனால் குழந்தைகள்னால யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனாலையும், உங்களுடைய ராசிக்கு அந்த திரிகோணத்தில் சிம்மம் வந்து அந்த இடத்துல 19ஆம் தேதிக்கு மேலே புதன் வர்றதுனால நிச்சயமாக உங்க தைரியம் அதிகமாவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதம் சனி வக்ரமா இருக்கிறதுனால உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமா இருந்தால் மிகப்பெரிய யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். மேஷராசி நேயர்களே, கவலைப்படவே வேண்டாம். நீங்க உங்க ராசி அதிபதி வச்சே நம்ம மூவ் பண்ணாலும் கூட இந்த மாதம் சுகதுக்கங்கள் எல்லாமே சரிசமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு. குருவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும், அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பசுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது வந்து புனிதத்தன்மை பெறும் அப்படின்னு சொல்ற மாதிரி, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு உங்க ராசிக்கே பாக்கியாதிபதி மற்றும் தனிப்பட்ட முறையில் அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்ல கிரகம், ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய கிரகம், சுப கிரகம், எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய கிரகம், மனசாட்சி அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இந்த குருவை நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய குருவோட உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் சேரும் பொழுது இது எல்லாமே இந்த மாதம் உங்க வாழ்க்கையை நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அதனால மேஷராசி இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணம் எங்காவது வெளியே இருக்கு அப்படின்னா மூவ் பண்ணுங்க, நிச்சயமா கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. மேஷராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வருடம் ஒரு முறை மட்டுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். செவ்வாய் வந்து 45 நாள் அங்கே தான் இருக்க போறார். இந்த 45 நாளும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். தசாய்நாதனும் புக்திநாதனும் நல்ல இடத்தில் இருந்து விட்டால் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை கூட இந்த மாதம் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடியில் சரணம்.
பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.